இன்றைய தளிகை வாழைத்தண்டு ரசம், குடமிளகா கருமது. சிம்பிளாக ஒரு நிற்குது. வாழைத்தண்டில் ரசம். வாழைத்தண்டில் ரசம். இதில் வந்து பொறுத்தல் பண்ண போகிறேன். ஓகே. வாழைத்தண்டு ரசத்துக்கு வந்து நார்மல் ரசம் மாதிரி தான். இந்த தோரம்பருப்பு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன், ஜீரகம், மிளகு, அப்புறம் வந்து மிளகா, அப்புறம் வந்து இதில் வந்து பெருங்காயம், புளி, தக்காளி இருந்தால் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து துளியோண்டு என்ன ஸ்பெஷலில் இஞ்சி மட்டும், துளியோண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்பேன். அது ரசம் மசாலா. ஆமாம். அதே மாதிரி வாழைத்தண்டை நல்லா கட் பண்ணி நல்லா அதே பொடிப்படியாக கட் பண்ணி அதில் மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா ஜூஸ் எடுத்துன்னு பண்ணுவேன். ஏன்னா இப்படி பண்ணும்போது அப்படின்னா சூப் மாதிரி குடிச்சிடலாம். இல்லை நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சது அதை போட. இந்த பைனாப்பிள் ரசத்துலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக நல்லா வேக வச்சுட்டு அதுவும் போடலாம். டேஸ்ட்டை பொறுத்து. நான் இன்னைக்கு வந்து சூப் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓகே, பார்க்கலாமா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஊறணும். ஊறி இருக்கு இல்லையா, இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி மோர் ஜலத்தில் நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கும் போது திரியும் எடுத்து வச்சுப்பேன். அப்படி அது விளக்கேற்றுறதுக்கு இந்த பஞ்சத்திரியோடு இதையும் எடுத்து நம்ம திருச்சி விளக்கு ஏற்றினோம்னா சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் கடன் அடைஞ்சிரும். ஆமாம். ஸோ அதனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஸோ திரியும் எடுத்துட்டேன். ஸோ இதோட சேர்த்து பஞ்சத்திரியை ஆட் பண்ணணும். ஆமாம், ரெண்டும் சேர்த்து திரிச்சுக்கணும். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலம் எடுத்துக்கிறேன். ஓகே. இல்லை நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் வெந்நீர் கூட விட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஜலம் வந்துடும். ஃபுல்லாக எடுத்து வச்சு பார்த்தீங்களா, ஒரு சக்கை தான் இருக்குது. ஆமாம். இது வந்து வாழைத்தண்டு பிடிக்காததான் தெரியாமல் கொடுக்கணுன்னா அப்படி கொடுத்துடலாம். இல்லை பிடிக்கும் அப்படின்னா பைனாப்பிள் ரசம் மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப் மாதிரி ஒரு கிளாஸ் குடிச்சிடலாம். அதில் வந்து உப்பு மஞ்சப்பொடியும் நல்லா கொதிக்க விடும். மஞ்சப்பொடி. இந்த வாழைத்தண்டு ஒரு கொதி வரட்டும். குடமிளகாய் வதக்கின்றேன். குடமிளகா வந்து சாதாரணமாக தான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுன்ட்டு வெடிச்சதுக்கப்புறம் இதையும் போட்டு உப்பு மிளகாப்பொடி போட்டு வதக்கிடுவாங்க. ஓகே. அந்த மசாலா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி வச்சுட்டேன். நல்லா வந்து சிம்லேயே வச்சுட்டு ஒரு நல்லா அப்படியே கொஞ்சம் நல்லா மேலே பொங்கிட்டு வரும்போது நெய்யில் வந்து கடுகு தாளிச்சு போட்டுக்கிறேன். இந்த ரசம் வந்து நெய்யில் தாளிச்சிட்ட கடுகு கொஞ்சம் 2 கொதி வந்தால் கூட பரவாயில்ல. யூஸ்வலாக ரசத்தை ஒரு கொதி போடாது, பொங்கினோடனே ஆஃப் பண்ணணும் இல்லையா. இந்த ரசம் கொஞ்சம் லேசாக கொதிச்சாலும் பரவாயில்ல, அப்போ தான் புளி வாசனை எல்லாம் போகும். டேஸ்ட் பிடிக்கிற அளவுக்கு துளியூண்டு கல்கண்டோ வெல்லமோ சர்க்கரையோ போட்டுக்கலாம். வாழைத்தண்டு ரசம் பொறுத்து வாழைத்தண்டு ரசமும் குடமிளகா கறிமதும். ஆக்சுவலாக இந்த ஈசம் வந்து இடிக்கியில் பிடிக்கிறேன் இல்லையா, அதனால தான் வளைஞ்சிருக்கு. அப்படி நம்ம அப்படியே இதில் துணியில் எடுத்தோம்னா இருக்காது. டக்குன்னு அப்படியே இடிக்கியில் எடுத்து பிடிச்சிடுறேன். இந்த சூட்டுக்கு மெல்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அமர்க்கலமான தளிகை. தேங்க்யூ.